ரவீந்திர மாதவா டைரக்ஷனில் தனல் படத்தில் நம்ம அதர்வா நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் த்ரில்லர். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம அதர்வாவோட படம் டிஎன்ஏ படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அண்ட் அந்த படத்தோட கான்செப்ட்டுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் நம்ம அதர்வாவும் வந்துட்டு செம்மையாக நடிச்சிருப்பாரு. ஒரு ஒய்ஃபுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக அந்த ஒரு லவ் அண்ட் கேராக இருந்திருப்பாரு. ஸோ அதன் பிறகு அவர் பராசக்தி படத்துலேயே நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் சுதா கோங்கரா டைரக்ஷனில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் தனல் படமும் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ஆகஸ்ட் 29. பட் இன்னும் கன்ஃபார்மான நியூஸாக வரல. பட் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் த்ரில்லரு. ஸோ த்ரில்லர் படம்னாலே மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் அதர்வாவை நிறையா பெண்களுக்கு பிடிக்கும். ஸோ அதர்வாவுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஆகஸ்ட் 29 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது அஃபிஷியலான நியூஸ் இல்லை, பட் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலான நியூஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணோம். டி ராஜவேல் டைரக்ஷனில் ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் தர்ஷன், காளி வெங்கட், வினோதினி, தீனா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக ஆகஸ்ட் 1 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஹாரர் காமெடி ட்ராமா. ஸோ இந்த ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ட்ரைலர் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இது பார்க்க போதே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம படத்தை போய் நம்ம தேட்டரில் பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் தரும். ஏன்னா ஒரு சைடு ஃபன்னாக இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்துட்டு ஹாரராக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த காஞ்சரிங் கண்ணப்பன் படம் பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்துட்டு ஹாரர் கலந்த ஒரு ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் வந்து ஃபன்னு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ட்ரைலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம சிவகார்த்திகேயன்.